யோகம் சுபயோகம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். சனி பயிற்சி பலன் 2023 சுபகிருது வருஷம் கடகராசி நேயர்களே. இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போன முறையில் பார்க்கும் பொழுது இந்த 2.5 ஆண்டு காலமாக சனி 7ஆம் இடத்துல இருந்திருப்பார். கணவன் மனைவி உறவு, அதே மாதிரி தொழில் நீதியாக உங்களுடைய கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர், அவங்க கிட்ட மனஸ்தாபங்கள் அடிக்கடி ஏற்பட்டிருக்கும். இப்போ அஷ்டம சனி வராது. அப்போ இதனால் ரொம்ப அதிகமான கஷ்டம் வருமா அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை. அஷ்டம சனி என்பது உங்களுக்கு எவன் தேவையில்லையோ அவனை உங்ககிட்ட விலக்கி வைக்கக்கூடிய நபர். உங்களுக்கு இவெல்லாம் கெட்டவன் சொல்லக்கூடியவர். ஆகவே பயப்படாதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த சனி பயிற்சி நடைபெறுகின்ற லக்னம் கடக லக்னம். லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறார். அது பொருளையோ வாரி கொடுக்கக்கூடியவர். பொருள் உங்களுக்கு அற்புதமாக வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, லக்னாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கும்போது 5க்கு 4ஆம் இடத்துல தான் சனி பகவான் இருக்கிறார். அப்போ சுகத்தை கண்டிப்பாக கொடுப்பார். அப்போ நம்ம அவரை வழிபாடு செய்யணும், வணங்கணும். அப்படி வணங்கும் போது நமக்கு குறை ஒன்றும் கிடையாது. சனி எப்படிலாம் நீங்கள் வணங்குறீங்களோ அப்படியெல்லாம் உங்களுக்கு சிறப்பு மிக்கதாக இருக்கும். பொதுவாக நம்மளை பயமுறுத்துவாங்க நண்பர்கள். ஆனால் பயப்படாதீங்க. சனி விடாமல் வழிபாடு செய்யுங்க. சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள்மூட்டை தீபம் வைங்க. உங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் வராது. ஞாயிற்றுக்கிழமை தோறும் காக்காய்க்கு சாதம் வைங்க. எந்த விதமான சிரமங்களும் வராது. வெளியே இருந்து எவனும் நம்மளை குத்த மாட்டான். ஆனால் உள்ளுக்குள்ளே குடும்பத்தில் சில பேர் நம்மளை குத்துவான், குடையுவான். ஆக இவங்கிட்ட நம்மளை எப்படி காப்பாற்றிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, பார்த்து நிதானமாக அவங்ககிட்ட ஒரு புன்சிரிப்போடு நீங்கள் விலகிடலாம். அப்படி செய்யும்போது உங்களுக்கு உள்குத்து எதுவும் வராது. அதே மாதிரி உங்களுக்கு லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ பாக்கியம் அதிகமாக இருக்கும். ஆனால் சுகஸ்தானம் கொஞ்சம் கெடும். உடம்புல சின்ன சின்ன நரம்பு தொந்தரவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால பொதுவாக நீங்கள் அதற்கு உண்டான உணவுகளை சாப்பிடணும். உடம்பு வலுப்பெறணும், நரம்பு வலுப்பெறணும். அப்படின்னா அந்த கொள்ளு, முருங்கைக்கீரை இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இந்த நரம்பு தொந்தரவு நீங்கள் காப்பாற்றிக்கலாம். ஏன்னா சனி 8ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த மாதிரி தொந்தரவு உண்டு பண்ணுவார். அப்போ நம்ம இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு எந்த விதமான குறையோ குற்றங்களோ இல்லாமல் சிறப்பாக இருக்கலாம். இதை விட என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 9ஆம் இடத்துலையே குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறார். ஆக சனி அஷ்டம சனியாக இருந்தாலுமே கூட குரு பார்வை இருப்பதன் காரணமாக உங்களுக்கு குறை ஒன்றும் வராது. ஆக தைரியமாக இருக்கலாம். இதை விட என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய எண்ணங்கள் முழுவதும் நிறைவேறுமான்னு பார்த்தீங்கன்னா, அதில் கொஞ்சம் நிறையா கஷ்டம் வரும். நீங்கள் நிறைய ஆசைப்படுவீங்க. உங்கள் ஆசையில் பாதி அல்லது ஒரு 40% தான் இந்த 2.5 ஆண்டு காலமும் நிறைவேறும். அதுக்காக வருத்தப்படாதீங்க. இப்போ இல்லைனாலும் நம்ம திரும்ப வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கையோட முயற்சி எடுங்க. கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறலாம். பிரச்சனை இருக்காது. இல்லைன்னா உங்களை நோக்கி அம்புகள் விடப்படும். அப்போ வேலை பளு அதிகமாகும். பயப்படாதீங்க. வேலையை துணிஞ்சு செய்யுங்க. கண்டிப்பாக அதில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் நல்லா இருக்கிறாரு. உங்கள் ராசியில் தான் லக்னமாக இருக்கக்கூடிய நாளக்கராக அது அமையுது. அப்போ சனி பகவான் இடம்பெயரக்கூடிய லக்னம் உங்கள் லக்னம் கடக லக்னத்தில் தான் இடம்பெயர்றாரு. அப்போ கண்டிப்பாக ராசியாதிபதி நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு மிக அற்புதமாகவே இருக்கும். பிரச்சனை வராது. சந்தோஷத்தை பெருக்கலாம். ஆக நீங்கள் கடவுள் வழிபாட்டின் மூலமாக செய்யலாம். இப்போ முயற்சி எடுத்தீங்கன்னா எந்த துறையை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, அந்த துறையில் நல்ல முன்னேற்றம் பெறலாம். பொதுவாக பல வியாபாரியாக இருக்கிறீங்க, இல்லை ஒரு காய்கறி வியாபாரியாக இருக்கிறீங்க, வண்டி வச்சு ஓட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா என்ன கஷ்டம் வந்துடுமா? கஷ்டமே வராது. இன்னும் 100 ரூபாய் வியாபாரம் ஆகிறத ஒரு 90 ரூபாய் ஆகும். அதுவே நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்யுங்க. 100 ரூபாய் வியாபாரம் 110 ரூபாயா ஆகும். அப்போ உங்களுக்கு வருமானம் பெருகும். அப்போ அந்த மாதிரி சனி பகவானை விடாமல் நீங்கள் கும்பிடும்போது இந்த அஷ்டம சனி உங்களுக்கு எந்த விதமான கெடுதலும் இல்லாமல் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். ஆனால் கால் வலி மட்டும் வரும். அதுக்கு மட்டும் தேவையான வைத்தியம் பார்த்துங்க, பிரச்சனை இல்லை. இப்போ குழந்தைங்களுக்கு படிப்பு கொஞ்சம் அப்படியே தடைப்படும். இந்த 2.5 ஆண்டு காலமும் கொஞ்சம் படிப்பாங்க, ஆனால் மறந்துடுவாங்க. அதை என்ன படிக்கிறோம், என்ன இது பண்ணுறாங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, மூலிகை வைத்தியம் சொல்லக்கூடிய, அதாவது நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பொட்டுக்கடலை, அரிசி, பச்சைப்பயிர், இந்த 3ஐயும் ஒரு உணவாக அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தோம்னா அவங்களுக்கு அந்த ஞாபக சக்தி இருக்கும். படிப்பில் ஓரளவுக்கு நல்ல தேர்ச்சியும் பெறுவாங்க. பிரச்சனையும் இருக்காது. ஆக இந்த 2.5 ஆண்டு காலமும் நீங்கள் இந்த மாதிரி நடத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மன குமுறல் இல்லாமல் சிறப்பாக ரொம்ப சிரிச்ச முகத்தோட வாழ்க்கையை வாழலாம். உங்களுக்கு பயமே தேவையில்லை. அஷ்டம சனின்னு பயப்படாதீங்க.
சிறப்பாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வழிபாடு செய்யுங்க, அவ்வளோதான். ஒன்றும் பெருசாக உங்களுக்கு செலவு கிடையாது. ஆக கடவுள் வழிபாடு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்துரும். ஆக இந்த 2.5 ஆண்டு காலம் சின்ன சின்ன சிரமத்தோட முடியும். ஆகவே கடவுளை வழிபாடு செய்யுங்க, மன நிறைவாக இருக்கலாம், பயப்படாதீங்க. நன்றி, வணக்கம்.